வணக்கம். மற்றொரு உண்மை நடத்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேற்றைய நாளில் பேசுபொருளாக இருந்த விடயம் தாயக பகுதியை பொறுத்தவரையில் தையிட்டு விகாரை அது சார்ந்து பல்வேறுபட்ட விடயங்கள் பேசுபொருளாக வந்திருக்கின்றன. நேற்றைய ஆர்ப்பாட்டத்தின் போது நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது எவ்வாறான பிரச்சனைகள், அதைவிட நேற்றைய நாளில் எவ்வாறான பிரச்சனைகள் இடம்பெற்றது, காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தார்கள், ஒரு அராஜக முறையா இல்லைன்னு சொன்னால் அங்கு இருக்கக்கூடியவர்களுடைய பாதுகாப்பு எப்படி இருந்துச்சு, மக்களுடைய போராட்டம் எப்படி இருந்துச்சு, இதையும் தாண்டி அங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். அங்கு பல ஊடக சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார்கள், பல கருத்துக்களை மக்கள் சொல்லியிருந்தார்கள். அதே போன்று பல அமைப்புகளினுடைய தலைவர்கள் கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி நீதிமன்றத்தினுடைய கட்டளை, அதை விட அங்கு பேசப்பட போகின்ற விடயங்கள் சார்ந்து பல விடயங்கள் இப்பொழுது பேசுபொருளாக பரவலாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதையும் விட இந்த போராட்டம் சார்ந்து அழைப்பாணிகள் எல்லாம் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதெல்லாம் நாங்கள் பார்க்க போகின்றோம் இன்றைய உண்மை நலச நிகழ்ச்சியில். இல்ல நீங்க இங்க ஒருத்தர் இருக்கிறார் தானே, ஜேபி பிரதான நபர் சந்திரசேகரன் இன்றைக்கு இங்க ஒரு அதிகாரம் படைச்ச நபரா இருக்கிறார். தயவு செய்து அவர் எங்க சந்திச்சாலும் கேளுங்க, இதுதான் அவங்களோட நீதியாண்டு முதல்ல கேளுங்க. அவங்களோட வேற எந்த எதுக்கும் அனுமதிக்க வேணாம். ஏதோ உலகத்திலேயே நீதி வாய்ந்தவர்கள், அவங்க இடதுசாரிய தத்துவம் பேசுறவங்க தங்களை காட்டிக்கொள்றவர்கள், எந்தவித நீதியமற்றவர்களாக ஒரு ஒரு ஆவணம் இல்லை இவங்கட கையில. ஒரு வீதியை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை, ஒரு ஊடகவியலாளரை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை. இது வெறுமனே தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யறாங்க. அதிகார துஷ்பிரயோகம் தான் நீங்க இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அதிகார துஷ்பிரயோகத்தை செய்யறதுக்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டது யாரால? இந்த அரசால. இந்த அரசை ரெப்ரசென்ட் பண்ற 4 பேர் இங்க இருக்கிறாங்க. அந்த 4 வெங்காயங்கள்ட்ட எங்க இருங்க. இதுதான் நீங்க வழங்குற ஆட்சியான். எங்க கண்டாலும் கேளுங்க. இங்க இருந்த வாக்கு போட்ட மக்கள் முதல்ல வெக்கப்படும். இந்த மாதிரியான அதிகார போக்கையும் இந்த மாதிரி அக்கிரம போக்கையும் தான் இவ்வளவு காலம் கண்டிருக்கிறாங்க. இதன் தொடர்ச்சி தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. அப்ப இந்த அரசாங்கங்கள் இருக்கிற நபர்களை கண்டு, அவர்கள எம்பி மேல கண்டு நீங்கள் உடனே கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, எங்க சந்திச்சாலும் இந்த விசர் கூத்துகளை காட்டாம முதல்ல சனத்துக்கான நீதியை வழங்க சொல்லும். ஒரு நாடு நீதி இல்லாத நாட்டிலே எதுவுமே உருப்படியா இருக்காது. ஒரு சாதாரணமா எல்லாருக்கும் சமனா இருக்கக்கூடிய சட்டம் தையிட்டில இருக்கிற மக்களுக்கு மட்டும் வேறொரு வகையில இருக்கின்ற இது என்ன நாடு? ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எப்பவுமே வேற தான் இருக்கு. ஏதாவது ஒரு சட்டம் உங்களுக்கு வேலை செய்த அல்ல இதுல இருக்கிற இந்த போலீஸ் எவனாவது ஒரு இந்த பைத்தியக்கார போலீஸ்காரன் வீட்டுல போய் நான் கட்டலுமா? இதுல நிக்கிற மோட்டு போலீஸ்காரன் வீட்டு காணிக்கல போய் நான் ஒரு வியாழையை கட்டிட்டு இவனை வெளியே போக சொல்லலுமா? ஆனா இவன் வந்து ஒரு சட்டவிரோதமா கட்டப்பட்டதுக்கு சட்டத்தை பாதுகாக்கிற உடைய போட்டுட்டு வந்து பாதுகாப்பு வழங்கிட்டு நிக்கிறான். இது சரியா? போலீஸ் யார்? போலீஸ் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியவன். சட்டவிரோதத்துக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கான். இந்த நாட்டில் இதானே நடக்குது. இது யார் தட்டி கேட்கிறது? இதை தட்டி கேட்கிற ஆக்களை நோக்கி எவ்வளவு பேர் கேள்வி கேட்கிறாங்க? யாரை நோக்கி கேள்வி கேட்கணும்? அதிகாரத்தையும் இந்த அரசாங்கத்தையும் நீதிக்கு முரணா செயற்பட்டவர்களை நோக்கி தான் கேள்வி இருக்கணும். எப்பவுமே கேள்விகள் யாரை நோக்கி கேட்கப்படுது? போராடுற மக்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும். தயவு செய்து இந்த ஊடக துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஆதரவாளர்கள் இந்த விடயங்களை எடுத்து செல்லுங்க. குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வெறிலிகள், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வெறிலி கூட்டங்கள்ட்ட காணேக்கல இந்த விஷயங்களை எடுத்து உண்மையா நீங்க சொல்லணும். வேண்டா இது ஒரு இனி இல்ல மோசமான ஒரு ஆக்கிரமிப்பும் அராஜகம். இந்த அராஜக போக்குக்கு ஒரு பொழுது நாங்கள் இசைந்து போக கூடாது என்ற விஷயத்தை நீங்க இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க. நன்றி. யாழ்ப்பாணம் வலிவடக்கு தையீட்டில் அமைக்கப்பட்ட இந்த சட்டவிரோத விகாரியை அகற்றி பொதுமக்களிட காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி போராட்டம் ஒன்று நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த விகாரைக்கு எதிராக பல்வேறு அச்சுறுத்தல்கள், எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நேற்று முன்தினம் 11ஆம் தேதி மாலை ஆரம்பமாக்கிய இந்த போராட்டம் நேற்றைய தினம் மாலை வரை இடம்பெற்று முடிந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. விகாரைக்கு முன்பாக பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என ஒரு நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். இதுக்கு பல பேர் திரண்டிருந்தார்கள். இவ்வளவு நாட்களாக போராட்டம் செய்கிற பொழுது 10, 15, 20 பேராக இருந்தவர்கள் இன்று நிர்பந்தத்தின் பேரில் போராட்டம் நடத்தியாக வேண்டும், எங்களுக்கு தேவை என்கின்ற ஒரு விடயத்தினால நேற்று நாளில் அதிக அளவிலானவர்களை நாம் அங்கு அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. போராட்டம் இடம்பெறும் பகுதியில் பெருமளவிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு வீதி தடைகள் போடப்பட்டு புலனாய்வாளர்களின் கண்காணிப்பும் அங்கு தீவிரமாக இருந்ததை நாம் அவதானித்திருந்தோம். பல்வேறு அச்சுறுத்தல்கள், கெடுபிடிகள், எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கருப்பு கொடிகளுடன் பெருமளவிலான மக்கள் திரண்ட பொழுது பல்வேறு கோஷங்களையும் எழுப்பியவாறு எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அகற்று சட்டவிரோத விகாரியை அகற்று, வடக்கு கிழக்கு தமிழ் தாயகம், இனப்படுகொலை, இராணுவமை வெளியேறு, இந்த மண் எங்களின் சொந்த மண், கண்
பிறந்த புத்தருக்கு மண் மீது ஆசையா என்கின்ற கேள்விகளோடு அங்கு போராட்டம் இடம்பெற்றிருந்தது. எமது நிலம் எமக்கு வேண்டும் என்ற பல கோஷங்களை போராட்டக்காரர்கள் அங்கு எழுப்பியிருந்தார்கள். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் காவல்துறையினர் செயற்பட்டதால் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு ஒரு முருகல் நிலை ஏற்பட்டிருந்தது. பதட்டமான நிலைமை தோன்றியிருந்தது. எனினும் அச்சுறுத்தல்கள் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் அந்த தொடர்ந்து அந்த விகாரைக்கு எதிரான போராட்டம் நேற்று நாளில் முன்னெடுக்கப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானித்திருந்தோம். அதன் பிற்பாடு பல பேர் பல்வேறுபட்ட ஊடக சந்திப்புகளை எல்லாம் நடாத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் தையிட்டி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பில் இராணுவத்தினுடனும் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக புத்த சாசன அமைச்சு சொல்லியிருக்கிறது. இந்த விடயம் தேசிய ஐக்கியம் தொடர்பில் உணர்வு பூர்வமானதாக காணப்படுவதை கருத்தில் கொண்டு இது தொடர்பில் காணப்படுகின்ற குழப்பங்களுக்கு தீர்வை காண்பதற்காக இந்த முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக பௌத்த சாசன அமைச்சின் செயலாளர் AMPMB அத்தபத்து இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். ராணுவம் தற்போது அந்த ஆலயத்தை நிர்வகித்து வந்தாலும் அரசாங்கம் பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இந்த விகாரை பதிவு செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ராணுவம் தற்போது ஆலயத்தை நிர்வகித்திருந்ததுடன் தற்போது அங்கு கட்டுமான பணிகள் இடம்பெறுகின்றன. அதில் பௌத்த மதகுரு ஒருவர் அங்கு தங்கியிருக்கிறார். பாதுகாப்பு அமைச்சினால் தன்னால் அதனை தொடர்ந்து நிர்வகிக்க முடியாது என பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இந்த விகாரையை பதிவு செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கு. அத்தோடு அந்த பெயரில் விகாரை ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் அங்கு நிலம் மட்டுமே உள்ளது. மேலும் இராணுவத்தினரும் கடற்படையினரும் 2 பௌத்த ஆலயங்களை நிர்வகிக்கின்றனர். இது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இராணுவத்தினால் அதனை நிர்வகிக்க முடியாவிட்டால் அதற்கு தீர்வை காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பௌத்த சாசன அமைச்சினுடைய செயலாளர் அத்தபத்து இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது சார்ந்து நாங்கள் செய்திகளிலும் அவதானித்திருந்தோம். உண்மையில் என்ன நடக்குது? தையிட்டி விகாரை சார்ந்து மக்களுடைய போராட்டம் இருக்கிறது. இவர்கள் இவ்வாறான விடயத்தை எல்லாம் சொல்லுகின்றார்கள் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மல்லாகம் நீதிமன்றத்தினால நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு நாளைய தினம் அவரை நீதிமன்றத்துக்கு வருமாறு அங்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது சார்ந்த அழைப்பாடை அனுப்பப்பட்டிருக்குது. நீதிமன்ற உத்தரவுகளை மீறி ஜாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தியதுக்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தையிட்டி திச விகாரைக்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையிலான குழு போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக காங்கேசன்துறை காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த பகுதிக்குள் நுழைய தடை விதிக்க நிலையில் அவர் ஒரு குழுவுடன் தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு முன்னால் கருப்பு கொடிகளை ஏந்தி போராட்டத்தை நடத்தியிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக கேள்விகளுக்கு பதிலளிக்கத்தான் அவர் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் என்கிற விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்கின்ற பொழுது நேற்று நாளில் பல்வேறுபட்டவர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் என்று நான் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அதற்கிணங்க தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் ஜாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்றவர்களிடம் இதுதான் நீங்கள் வழங்குகின்ற நீதியா என கேள்வி கேளுங்கள் என மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாடு ராஜ்குமார் ரஜீவ்காந்த் வேண்டுகோள் விடுத்திருந்தார். தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர் கருத்து தெரிவித்த வேளை இந்த விடயத்தை சொல்லியிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஒருவர் இருக்கிறார், இங்கே ஒருவர் இருக்கிறார், ஜேவிபியின் பிரதான நபர் சந்திரசேகரன் என்று இன்று அவர் அதிகாரம் படைத்த நபராக இருக்கிறார். தயவு செய்து அவரை எங்க பார்த்தாலும் எங்க சந்தித்தாலும் இதுதான உங்கள் நியாயமா நீதியா என்று கேளுங்கள். அவரை வேறு எதற்கு அனுமதிக்க வேண்டாம், முதலில் இது கேளுங்கள் என்கிற விடயத்தை அவர் முன்வைத்திருந்தார். உலகிலேயே நீதி வாய்ந்தவர்களாக இடதுசாரி தத்துவம் பேசுகின்றவர்களாக தங்களை காட்டிக்கொள்பவர்கள் எந்தவித நீதியமற்றவர்களாக காணப்படுகின்றார்கள். இவர்களின் கரங்களில் தையிட்டி விகாரைக்கு முன்னாள் காவல்துறை படையினர் ஒரு ஆணவம் இல்லை. வீதியை மறைப்பதுக்கு ஒரு ஆவணம் தேவை, ஒரு ஊடகவியலாளரை மறைப்பதுக்கு ஒரு ஆவணம் தேவை. இது வெறுமனே தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள். அதிகார துஷ்பிரயோகம் தான் இங்கு நடைபெறுகின்றது. அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதற்கான அனுமதியை வழங்கியது ஜார்? இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை பிரதிபலிப்பதும் 4 வெங்காயங்கள் இங்கு இருக்கிறார்கள். இதுதான் நீங்கள் வழங்குகின்ற ஆட்சியா என கேள்வி கேளுங்கள். எங்க கண்டாலும் கேள்வி கேளுங்கள். எங்கிருந்து வாக்களித்த மக்கள், இங்கிருந்து அதிக பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த வாக்களித்த மக்கள் எல்லாம் முதல்ல வெக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் காரசாரமான விடயத்தை நேற்று நாளில் அந்த ஊடக சந்திப்பில் பேசியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கேள்விகள் யாரை நோக்கி கேட்கப்படுகின்றது? போராடுகின்ற மக்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் நோக்கி கேட்கப்படுகின்றது என்கிற விடயத்தையும் அவர் இறுதியாக பதிவு செய்திருந்தார். ஆகவே இவர் மாத்திரமல்ல, பல விடயங்கள் இங்கு பேசப்பட்டு இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் தையிட்டி அந்த பகுதிகளை சேர்ந்த தமிழ் குடும்பங்களின் காணி உரிமையாளர்களின் கை வைக்கின்ற பொழுது ஒவ்வொரு தமிழனின் தலையிலும் கை வைப்பதற்கு
உரிமைகளுக்கு அது சமமானது என நாங்கள் கருத வேண்டும் என்று சொல்லி தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லியிருந்தார். அவருடைய நேற்றைய தினத்தில் அவர் அந்த ஊடக சந்திப்பில் சொல்லப்பட்ட விடயங்களை பார்க்கின்ற பொழுது நிறைய விடயத்தை சொல்லியிருந்தார். இது சார்ந்த அவர்களுடைய போராட்டம் என்பது பல நாட்களாகவே இது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையில் ஒரு குடும்பங்களில் காணி உரிமைகளில் கை வைக்கின்ற போது ஒவ்வொரு தமிழ் என்ற தலையிலையும் கை வைப்பதற்கு சமமானது என்று நாங்கள் எல்லாரும் கருத வேண்டும். இந்த சட்டத்தின் ஆட்சியை மதிக்கின்ற எவராக இருந்தாலும் இந்த போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவு வழங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு அழைப்பினையெல்லாம் விடுத்திருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். உண்மையில் தையொட்டி காணி அளவீடு செய்யப்படும் நோக்கம் தொடர்பில் எம்மவர்கள் சிலரிடம் காணப்பட்ட அந்த புரிதலின்மையினால தையொட்டி விகாரையை சூழ உள்ள தனியார் காணிகளை கடந்த அரசாங்க காலத்தில் விடுவிக்க முடியாமல் போய்விட்டதாக தெரிவித்திருக்கிறார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம். மக்களின் நியாயமான கோரிக்கைகளும் போராட்டங்களும் கட்சி பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். இவர் மாத்திரமல்ல, நேற்று நாளில் பல்வேறுபட்டவர்களும் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை விடுத்து பல்வேறுபட்ட விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள், பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். இதில் நேற்றைய தினம் சட்டத்துறை சுகாஸ் ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார். உண்மையில் இந்த காணி சார்ந்து பேசப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாலும் இன்று மக்கள் ஏராளமான திரண்டு வந்திருக்கிறார்கள். மறுகாணி தருவது சார்ந்து பேசுகின்றார்கள். இதுக்கான ஒரு தீர்வு எட்டப்படும் என்று சொல்கிறார்கள். இங்கு என்னுடைய தாத்தன் பாட்டன் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஒரு பரம்பரை காணி, இல்லாட்டி எங்களுடைய தலைமுறை காணி, இவற்றெல்லாம் நாங்கள் கைவிட்டு வேறொரு காணியில் யார் எவற்றை என்னவென்று தெரியாத ஒரு காணியில் குடியமைத்து வாழ்வது என்பது எவ்வளவுக்கு சரியானதாக இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். இது சார்ந்த ஆளுநர் ஏன் பேசாமல் இருக்கிறார், அரசாங்க அதிபர் ஏன் பேசாமல் இருக்கின்றார், அமைச்சு ஏன் பேசாமல் இருக்கிறது, அரசாங்கம் ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் நேற்றைய நாளில் எழுப்பப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதையும் தாண்டி மக்கள் பொதுமக்களாக அங்கு இருக்கக்கூடியவர்கள் பொதுமக்கள் அங்கு போராட்டம் செய்கின்ற பொழுது பல விமர்சனங்களையும் பல கேள்விகளையும் எழுப்பியிருந்தார்கள் அரசாங்கத்தை நோக்கி. இது மக்கள் கருத்து என நிகழ்ச்சியினூடாக நேற்று நாள் செல்கின்ற பொழுது பல விடயத்தை அவர்கள் சொல்லியிருந்ததை நாங்கள் அவதானித்திருந்தோம். உண்மையில் தையொட்டி விகாரை சார்ந்து இப்பொழுது இருக்கக்கூடிய விடயங்கள் மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை நேற்றைய நாளில் ஒரு ஆர்ப்பாட்டத்தினூடாக முன்வைத்திருக்கின்றார்கள். இது சார்ந்து அரசாங்கம் எவ்வாறான முடிவுகளை எடுக்கப் போகின்றது என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கின்ற பொழுது இந்த விகாரை சார்ந்து புத்த சாசனத்துக்கு கீழே பதிவு செய்கின்ற விடயம், அவர்கள் அந்த விகாரையை எடுத்து நடத்துகின்ற தன்மைகள் சார்ந்தெல்லாம் அத்தப்பந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இதனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க போது நாளைய தினம் அழைப்பணி விடுக்கப்பட்டிருக்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு எதிராக அவர் அங்கு பேச போகின்றார். ஆகவே இதெல்லாம் சார்ந்து நாங்கள் பேசுகின்ற பொழுது மக்களுடைய காணி கிடைக்குமா, தையொட்டி விகாரை அகற்றப்படுமா இல்லையா என்கிற மிகப்பெரிய கேள்விகளும் குழப்பங்களும் எம்மகர் மத்தியில் நிறைந்து இருக்கின்றது என்பதை சொல்லுகிற பொழுது என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.